எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ரொம்பவே ஒரு சோககரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேசின ஒரு அதிர்ச்சிகரமான ஃபோன் ஆடியோ தற்போது வெளியாகி இருக்குது. இந்த ஒரு ஃபோன் ஆடியோ ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமுமே இந்த ஃபோன் ஆடியோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த ஒரு ஃபோன் ஆடியோவில் சங்கீதா அவர்கள் த்ரிஷா அவங்களோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் திரும்ப கேட்குறாங்க. அதை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே கண்களில் கண்ணீர் வருது. அந்த ஃபோன் ஆடியோவில் என்ன இருந்துச்சு, த்ரிஷா அவர்களும் சங்கீதா அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க, இப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்முடைய தமிழக மக்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, சீக்கிரமாக சங்கீதாவோடு சேருங்க. நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது உங்கள் கூட இருந்தவங்க சங்கீதா அவர்கள். இன்றைக்கி அவங்க எங்கேயோ ஒரு ஊரில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. த்ரிஷா மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி நிறைய குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. த்ரிஷா கூட சேராதீங்க அப்படின்னு நிறைய மக்கள் சொல்கிறத நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியுது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு முதல் முறையாக முதல்வராக சிஎம் செரிமோனி எடுக்கும் போதும் சரி, அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் பல வருடங்கள் கழித்து முதல் பார்க்கும் போதும் சரி, முதல்வர் அமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் சிஎம் ஆன பிறகு ஃபஸ்ட்டு வர பிறந்தநாளும் சரி, எல்லாத்துலேயுமே பக்கத்தில் இருந்தது த்ரிஷா தான். அதனால் மக்கள் மிக பெருமளவுக்கு கோபம் கொண்டிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் த்ரிஷா அவங்களே இருக்கிறாங்க. முதல்வர் விஜயோட ஒட்டி இருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படியே கோபமாக வருதுன்னு ஒவ்வொரு மக்களும் இப்போ பொங்கறதை நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமாக எஸ்ஏசி அவர்கள் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தார். எஸ்ஏசி மட்டும் கிடையாது, முதலமைச்சர் அவங்களுடைய அம்மா ஷோபா அவர்களும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. என்னதான் எங்களுடைய மருமகள் என்னுடைய மகனோட டைவர்ஸ் வாங்கியிருந்தாலும், என்னுடைய மருமகளுக்கு என்னுடைய மகன் மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி என்னுடைய மகன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய மருமகள் சங்கீதா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுன்னு ஏற்கனவே உருக பேசியிருப்பாங்க. இதில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளோ முக்கியமான பங்காற்றிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகன் மற்றும் மகள், அதாவது அவங்களுடைய மகன் மற்றும் மகளுடைய வாழ்க்கைக்காக இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்காக தன்னை முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இத்தனை நாள் முதலமைச்சர் விஜய்க்காக தன்னுடைய கணவருக்காக அர்ப்பணித்தவங்க இன்றைக்கி அவங்களுடைய மகனுக்கும் மகளுக்காகவும் அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சங்கீதா அவர்கள் தனியாக கஷ்டப்படுறது எல்லாருக்குமே கவலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சின்ன மாற்று கருத்து கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி முதல் முறையாக த்ரிஷா அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் ஃபஸ்ட்டு டைம் ஃபோன் பண்ணாங்களாம். அதற்கு முன்னாடி நிறைய தடவை சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்டே டைரக்டாக த்ரிஷாவும் கூட நீங்கள் தெரியறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் லியோ படத்தில் த்ரிஷா கூட சேர்ந்து நடிக்காதீங்கலாம் கேட்டிருக்கிறாங்களாம். அதற்கு விஜய் அவர்கள் அது டைரக்டருடைய முடிவு, அது என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ லோகேஷ் அவர்களை கடுமையாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்கிறப்ப ரொம்ப அந்த வலியை தாங்கி கொள்ள முடியாத சங்கீதா அவர்கள் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, த்ரிஷா அவர்களுக்கே ஃபோன் பண்ணி, என்னுடைய கணவரை விட்டுட்டு போயிடுங்க, உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு என்ன வேணும், நீங்களும் ஒரு பெண் தானே, நான் ஒரு பெண்ணாக நான் படுற கஷ்டத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியாதா, எங்களால் முடியல, என் மகள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்கும் மேலே நான் விஜயை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக நினச்சிட்ருக்கிறேன், அவரை விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என் வாழ்க்கையை அழியுதுன்னு சொல்லி கெஞ்சி இருக்கிறாங்களா சங்கீதா அவர்கள். அதற்கு த்ரிஷா அவர்கள், நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு புரியுது, ஆனால் நான் முதலமைச்சர் விஜய் அவர்களோட தப்பாலாம் பழகலை, ஒரு ஹீரோயினாக லியோ படத்தில் நடிக்கிறேன், அவ்வளோதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இல்லைன்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்களா. இந்த விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.